இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளில் தாயாம் திரு அவை புனித ஸ்கொலாஸ்திகாவை நினைவு கூற அழைப்பு விடுக்கின்றது. இவர் ஒரு துறவியாக தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்தவர். இத்தாலி நாட்டிலே பிறந்தவர். புனித ஆசீர்வாதப்பரின் உடன் பிறந்த சகோதரி. இந்த புனிதர் குழந்தைகளுக்கும் கல்வியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் பாதுகாவலியாக திகழ்கின்றார். இவர் தன்னுடைய சகோதரரான பெனடிக்டை ஆசீர்வாதப்பரை ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே சந்திப்பார். ஏனென்றால் இருவருமே துறவரத்தில் இருக்கின்றார்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுதும் இறை வார்த்தையை குறித்து பேசுவார்கள், விவாதிப்பார்கள், ஜெபம் செய்வார்கள் என்றெல்லாம் இவருடைய வரலாறு சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புனிதரை போல நாமும் நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணித்து
ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ முயற்சி செய்வோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவிடத்திலே வந்து சீடர்கள் கை கழுவாமல் உணவு உண்பதை ஒரு குற்றமாக சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்கள் சட்டத்தின் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் மரபுகளை சிக்கென பற்றி கொண்டு இருப்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தாய் தந்தையை மதித்து நட, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மோயிசன் வழியாக கடவுள் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த கட்டளை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. தாய் தந்தைக்கு இறுதி வரை நாம் உடனிருந்து அவர்களுக்கு தேவையான பணிவிடையை செய்து அவர்களுக்குரிய மதிப்பை கொடுத்து அவர்களை அன்பாக கவனித்து கொள்வது, பராமரித்து கொள்வது. குர்பான் எனும் ஒரு தொகையை அல்லது அவர்களுக்கு உரிய ஒரு பங்கை மட்டுமே கொடுத்துவிட்டு அவர்களை அப்படியே விட்டுவிட்டால் என் கடமை முடிந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் நம்முடைய தாய் தந்தைகளை, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை மதித்து நடக்க, அவர்களை அன்போடு கவனித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்று பல நேரங்களிலே பெற்றோர்களை பிள்ளைகள் கவனித்து கொள்வது கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம் உடன் பிறந்தவர்களோடு இருக்கக்கூடிய போட்டி, சொத்து, பணம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் குழந்தைகளாக இருந்த பொழுது நம்மை பல நிலைகளிலே பராமரித்து நமக்கு தேவையானதை கொடுத்து நம்மை நன்றாக வளர்த்தவர்கள் நம் பெற்றோர்கள். எனவே அந்த நன்றி மறவாமல் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் வயது எய்திருந்தாலும் எல்லா நிலைகளிலும் நாம் அவர்களோடு உடனிருந்து அவர்களை அன்போடு கவனித்து கொள்ள வேண்டும். காசு பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டால் போதாது, உணவை கொடுத்துவிட்டால் மட்டும் போதாது, நல்ல இருப்பிடத்தை கொடுத்துவிட்டால் மட்டும் போதாது. எல்லாவற்றிற்கு மேலாக நாம் அன்போடு அவர்களிடத்தில் இருக்க வேண்டும், பேச வேண்டும், உடனிருக்க வேண்டும். இதுதான் உன் தாய் தந்தையை மதித்து நட என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிதல். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீடுகளில் நோயாளர்கள் இருக்கலாம், வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கலாம். அவர்களை கைவிட்டு விடாதீர்கள், நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பது. பல நேரங்களில் நான் ஜெபிக்கிறேன், விவிலியத்தை வாசிக்கிறேன், திருப்பலிக்கு செல்லுகிறேன், பக்த சபைகளில் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி நம்மையே நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கு மேலாக உள்ளார்ந்த அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாளிலே நாம் நம்முடைய தாய் தந்தையை மதிக்கின்றோமா? அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றோமா? அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றோமா? அல்லது அவர்களை சுமையாக பார்க்கிறோமா? அவர்களுடைய சொற்களையும் செயல்களையும் எரிச்சலோடு பார்க்கின்றோமா? நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம், நம்மை நாம் சரி செய்து கொள்வோம். ஒருவர் இறந்த பின்பு அவருக்கு செலுத்தக்கூடிய மரியாதையை விட உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவர்களுக்கு நாம் உரிய அன்பை வெளிப்படுத்துவதுதான் சிறந்த அன்பு. அதைதான் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்மிடத்தில் இந்த அன்பை வாழ்ந்து காட்டும்படியாய் அழைக்கின்றார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. உன் தாய் தந்தையை மதித்து நட என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை
இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே புனித குலாஸ்திகா, புனித ஆசீர்வாதப்பர் இவர்களைப் போல நாங்கள் எங்களையே உமக்கு முழுமையாக அர்ப்பணிக்க, இயேசுவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களை நீர் வழிநடத்துவீராக. இதோ நோயாளர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை நீரே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இவர்களை நாங்கள் அன்போடு கவனித்து கொள்ள நல்ல மனதை தாரும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவுவதாக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை முன்னும் பின்னும் இடமும் வலமுமாயிருந்து பாதுகாத்தருளும். இதோ இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும். ஆண்டவரே, இன்றே நீரே அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக. எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசீர்வதி. எங்களுடைய முடிவுகள், நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு உகந்ததாக இருக்கும்படியாய் நீர் எங்களை வழிநடத்துவீராக. நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தருளும். ஆண்டவரே இயேசுவே, இதோ திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் இவர்களை